பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் எவ்வாறு அமைய உள்ளது என்பதை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காட்சிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். இந்த 25 ஆண்டு கால விமான நிலையம் அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவானது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பரந்தூர் விமான நிலையம். இதற்கு மத்திய மாநில அரசுகள் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். 20,000 கோடி முதலீட்டில் 2028ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிப்பதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 4700 ஏக்கர் நிலப்பரப்பு என்பது தேவைப்படுகிறது. இந்த விமான நிலையம் அமையப்பட்டால் சென்னை விமான நிலையத்தினுடைய போக்குவரத்து நெரிசல் என்பது குறையும். மக்களுடைய தேவையை அதிகரிப்பதன் காரணமாகவும் அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சியை இந்த விமான நிலையம் பூர்த்தி செய்யும் வகையில் தான் திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த விமான நிலையம் பசுமை வழி விமான நிலையமாக அமைவுள்ளதன் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை மற்றும் ரயில் சாலைகளுடைய சேவைகள் எல்லாம் இந்த விமான நிலையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் அதை இணைத்து அதன் அடிப்படையில் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் சென்னை விமான நிலையத்துக்கு மக்கள் எப்படி செல்கிறார்களோ அதே போல பரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்கள் செல்வதற்கும் விமான நிலையத்தில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் மக்களுக்கான இடையூறுகள் எதுவும் இல்லாமல் போக்குவரத்து என்பது எளிதாக இருக்கும் வகையில் விமான போக்குவரத்துக்கான சேவைகள் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் என்பது 2028ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது பசுமை வழி விமான நிலையமாக அமைய உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.